Welcome to VL Academy. இந்த வீடியோல காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன்ல ப்ராக்டிகல் ப்ராப்ளம் நம்பர் 7 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1/2.39 and 1/2.40. இந்த டெக்ஸ்ட் புக்கோட ஆத்தர் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அண்ட் ஆல்சோ தம்ப்நெயிலும் அதோட ஃபர்ஸ்ட் பேஜ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு த ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன் அண்ட் இதுதான் அதோட ப்ராப்ளம், 7th ப்ராப்ளம். ஸோ இதை பேஸ் பண்ணி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நவ் லெட்ஸ் சி ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி டோட்டல் காஸ்ட். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரா மெட்டீரியல் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், அதாவது போன வருஷம் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அது எல்லாமே மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணது போக பேலன்ஸ் 40,000 rupees வர்த் ரா மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதை அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு வராங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கையில ரா மெட்டீரியல் வேல்யூ 40,000 rupees வர்த் இருக்கு. அது போக இந்த வருஷம் 4,75,000 rupees வர்த்க்கு நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டலா எவ்வளோ இருக்கும்? 5,15,000 rupees. இப்போ என்னன்னா இந்த 5,15,000 rupeesல 50,000 rupees வர்த் ரா மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணாம கையில வச்சிருக்கோம் இந்த வருஷத்தோட கடைசியில. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போவோம். இந்த வருஷம் இதை யூஸ் பண்ணல அப்படிங்கறதுனால இதை நம்ம லெஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ லெஸ் பண்றப்போ வில் கெட் 4,65,000. தட் இஸ் தி ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் விச் வி ஹவ் யூஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். பியாண்ட் தட் அந்த ரா மெட்டீரியல்ஸை நம்மளோட பிளேஸ்க்கு எடுத்துட்டு வர்றதுக்காக ஒரு 12,500 செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம இங்க ஆட் பண்ணணும். ஏன்னா ஆக்சுவல் ரா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியணும்னா அதுக்காக நம்ம செலவு பண்ண செலவுகளையும் சேர்த்தாதான் அதோட மொத்த வேல்யூ என்னங்கிறது தெரியும். ஸோ அதனால கேரேஜ் இன்வர்டையும் இங்க ஆட் பண்ணதுனால வி ஆர் ஃபைண்டிங் த மெட்டீரியல் கன்சியூம்டு வேல்யூ அஸ் 4,77,500 rupees. இப்போ அது கூட வேஜஸ், டைரக்ட் லேபர் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, லேபர் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் அதெல்லாம் தான் என்ன சொல்றது டைரக்ட் லேபர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க வேஜஸ் கொடுத்தது வந்து 1,75,000 rupees. அதையும் நம்ம ஆட் பண்றப்ப வில் கெட் அ பிரைம் காஸ்ட் தட் இஸ் 6,52,500. அதுக்கப்புறம் திரும்ப ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம். தட் இஸ் கால்ட் ஃபேக்டரி ஓவர் ஹெட். ஸோ இங்க வந்து ஒர்க்ஸ் மேனேஜர் சேலரிஸ். ஒர்க்ஸ் மேனேஜர் அப்படின்னா அங்க ஃபேக்டரியில வேலை பார்க்குறவங்க, ஸோ அவங்களுக்கு கொடுக்குற சேலரி. ஓகே, ஸோ அவங்களோட அமௌண்ட் வந்து 30,000 rupees. அப்புறம் ஃபேக்டரி எம்ப்ளாயி சேலரி அண்ட் ஃபேக்டரி ரெண்ட், டாக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் பவர் எக்ஸ்பென்சஸ். பவர் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது வந்து ஃபேக்டரியில நம்ம யூஸ் பண்ற கரண்ட்டுக்காக நம்ம செலவு பண்றது தான் இது. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணிட்டு அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தேர் அதர் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அதுவும் சேர்க்கணும். அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இது எல்லாமே ஃபேக்டரிக்குள்ள நடக்கிறது. ஓகே, அதனால ஒர்க் இன் ப்ராக்ரஸும் நாம இங்க காமிப்போம். ஸோ ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து 15,000 rupees. அதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணோம்னா வில் கெட் 1,64,750. அண்ட் அதை வந்து இங்க பிரைம் காஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த பிரைம் காஸ்டோட இந்த 1,64,750 ஆட் பண்றப்ப வில் கெட் 8,17,250. இதெல்லாம் ஒரே காலம்ல காட்டுறதுனால கொஞ்சம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம், பட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பிரைம் காஸ்ட்ல இருந்து இந்த டோட்டலை நம்ம ஆட் பண்றதுனால வர்ற ஆன்சர் தான் இது. இதுல வந்து க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நம்ம லெஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அடுத்த வருஷத்துக்கு போகுது. அதனால அதை நம்ம லெஸ் பண்றப்ப வில் கெட் 8,07,250 rupees as ஒர்க் காஸ்ட். இதுல வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அதை ஆட் பண்ணோம்னா வில் கெட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். பட் இங்க ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்னு கொடுக்காம ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆட் பண்றப்ப வில் கெட் 8,39,750 rupees. அதுல ஃபினிஷ்ட் கூட்ஸோட ஆட் பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ ஓப்பனிங் ஃபினிஷ்ட் கூட்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு இருந்தது? 6,000 rupees. போல்டா காமிக்க வேண்டியது இல்லை. ஓகே, ஸோ 6,000 rupees அதை ஆட் பண்றப்போ வில் கெட் 8,45,750. அதுல க்ளோசிங் ஃபினிஷ்ட் கூட்ஸ், ஏன்னா இந்த க்ளோசிங் ஃபினிஷ்ட் கூட்ஸ் வந்து விற்கவே இல்லை, நம்ம கையில ஃபினிஷ்ட் கூட்ஸாவே இருக்கு, அது அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போறோம். ஸோ அதனால அதை லெஸ் பண்றோம். லெஸ் பண்ணாதான் நமக்கு ஆக்சுவல் ஃபினிஷ்ட் கூட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 15,000 லெஸ் பண்றப்ப வில் கெட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அஸ் 8,30,750 rupees. ஸோ இந்த வருஷம் வித் கூட்ஸோட ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோனா 8,30,750 rupees. பட் அதை நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். அதுல நம்ம அதை செல் பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 9,250. அதையும் ஆட் பண்றப்போ வில் கெட் 8,40,000 rupees. அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை விற்கிறதுக்கான மொத்த செலவு எவ்வளவு ஆயிடுச்சுன்னா 8,40,000 rupees.
பட் அது எவ்வளோக்கு வித்திருக்கோம்னா 8,60,000 rupeesக்கு வித்திருக்கோம். ஓகே, இது எல்லாமே கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க. சேல்ஸ் அண்ட் நம்ம ப்ராஃபிட் வந்து எவ்வளோனா 20,000 rupees. ஓகே, ஓகே. ஸோ சேல்ஸ் கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க 8,60,000 rupeesக்கு நம்ம வித்திருக்கோம். பட் அதை உற்பத்தி பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னா 8,40,000 rupees. அப்போ எக்ஸ்ட்ரா 20,000 ரூபாய் வச்சு நம்ம வித்திருக்கோம். அந்த 20,000 ரூபாய் தான் நமக்கு லாபம். ஓகே, ஸோ வித் திஸ் இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். I'll try to clear as early as possible. And thank you once again.